வெல்கம் டு லேர்ன் சுமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஆரி ஆன்லைன் கிளாஸில் பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 2 பார்த்துக்கலாம். ஸோ பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1 போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அது திலகம் ஷேப் போட்டோம், இது ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. என்ன கலர் நம்ம அவுட்லைன் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் கலரில் உள்ள ஃபில்லிங்க்கு த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக வேண்டாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் அப்போ தான் அந்த சேமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டபுள் கலரில் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதும் போல் குட்டி குட்டி செயினாக போடுங்க. வேணால் இந்த டேர்னிங்லலாம் கரெக்டாக நம்ம போட்டிருக்க ஷேப் வரணுன்னா குட்டி செயினாக போட்டிங்கன்னா மட்டும்தான் வரும். ஸோ ரொம்ப அதுக்காக குட்டியாக போட வேண்டாம், கொஞ்சம் ஒரு மீடியம் நார்மல் சைஸ், எப்போதுமே பேசிக்காக உள்ள சைஸை போட்டுக்கோங்க. போட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு அதை ஈவனாக நான் செப்பரேட் பண்ணி லைன் போட்டிருக்கேன். ஸோ எப்போதுமே ஆரியில் மெஷர்மெண்ட் முக்கியம். ஸோ ஒரு ரவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை எத்தனை லைன் போட முடியுமோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டரில் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா லைன்லேயும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ எப்போதுமே மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த இமேஜில் இல்லை, எல்லா இமேஜ்லேயுமே தான். நம்ம அப்போ தான் போடுற செயின்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கும், பார்க்கவே நீட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா லைன்லேயும் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போட்ட செயின் அவுட்லைன் செயின்லேருந்து உள்ளேருந்து நம்ம த்ரெட் எடுத்து ஒரு செயின் போட்டுக்கிறோம். அதாவது செயின் ஸ்டிச் லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே போட்டு மேலே அவுட்லைன்லேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுட்டு பேட்டர்ன் டைப் 1ல் வந்து பக்கத்தில் செயின் போட்டு கொண்டு போவோம். இதில் வந்து செயின் போடாமலேயே மேலேருந்து அவுட்லைன்லேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த லைனுக்கு கீழே ஒரு லாக். ஸோ இப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். இதுதான் டைப் 2 மெத்தட் தான். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி நம்மளுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ தான் நம்மளுக்கு எது வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம நாட் போட வேண்டாம், அப்படி கீழே கொண்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டைப் 1 போடுறேன், பக்கத்தில் செயின் போட்டு போடுறேன். ஸோ ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, பார்த்தாலே தெரியும். ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நம்ம செயின் போட்டு மேலே கொண்டு போய்ட்டு கொண்டு வரோம் டைப் 1ல். இப்போ டைப் 2ல் வந்து செயின் போடாமல் மேலே கொண்டு போய்ட்டு கீழே கொண்டு வருவோம். அதான் நான் இப்போ அந்த செகண்ட் லைனில் போடுறேன். எல்லாமே டைப் 1 தான். பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்டே இருக்காது. உங்களுக்கு நீங்கள் ப்ளவுசஸ்லலாம் போடும்போது என்ன ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கோ, எது டைம் குயிக்காக வருதோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் கிளாஸில், அதுக்காண்டி நான் இப்போ இந்த 2 டைப்புமே சொல்லி கொடுக்குறேன். ஸோ எப்போதுமே நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே நான் அதான் சொல்லுவேன். ப்ளவுசஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சில்க் த்ரெட்டோட அப்போ தான் குவாலிட்டி நம்மளுக்கு தெரியும். ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம் எல்லா ஸ்டிச்சுமே. கொஞ்சம் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே கண்டினியூட்டாக கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் டைப்பில் 1ல் வந்து நம்ம லாக் போட்டு பண்ணுவோம். எல்லா ஸ்டிச்சுமே முடிச்சுட்டு அந்த லைனில் லாக் போடுவோம். ஸோ இப்போ வந்து டைப் 2 தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் போட்டிருக்கு டைப் 2, செகண்ட் லைனில் போட்டிருக்கு டைப் 1. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லா மெத்தடையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது வருதோ அதை போட்டுக்கோங்க. ஸோ நிறைய ஷேப்ஸில் போட்டு பழகுங்க. நான் வந்து இப்போ ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதே நீங்கள் ஒரு இமேஜில் அப்போல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். வேணால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நிறைய டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வந்தால் தான் அதை கிளியர் பண்ண முடியும். நிறைய தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ஸ்லலாம் இப்போ நிறைய வீடியோஸ் வருது. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன டவுட் வருதோ அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து மெயின் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ். நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நீட்னஸ் வரும். நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு இமேஜ் பார்க்குறீங்கன்னா அதை ஒரு 2 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஃபேஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்களா பண்ணுனா மட்டும்தான் ப்ளவுஸில் நம்மளால் போட முடியும். ஸோ எல்லாருமே கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்துடும். பட் ப்ளவுஸில் போடச்சில அந்த நீட்னஸ் இருக்காது, அந்த குவாலிட்டி சரியாகவே இருக்காது. அது எதுக்குன்னா ப்ராக்டிஸ் இல்லாதது தான்.
ஸோ நான் ஒரு ஒன் இயராக படிச்சிருக்கேன், 1 மந்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ப்ளவுஸ் போடச்சில நம்ம 3 டேஸ் 4 டேஸ் போடுவோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸ்னால் அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த நீட்னஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். இன்னும் நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வீடியோஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, சிம்பிள் ஒர்க்கு அப்படின்னு எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ கிளாஸஸ் டுட்டோரியல்ஸும் முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்படி தான் இப்போ எல்லாமே செகண்ட் லைனில் மட்டும்தான் நான் பேட்டர்ன் டைப் 1 போட்டேன், மற்ற எல்லாமே டைப் 2 தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் செயினுக்கு கீழே போட்டு எடுங்க. அப்படி எடுக்கச்சில இது வந்து ஹனிஹோம் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கட்டோர் டைப்பில் இருக்கும். நீங்கள் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டோர் டைப் இருக்கும். ஸோ இப்போ கீழே போடும்போது அந்த அவுட்லைனை ஒட்டி போடுங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அதை ஃபில் பண்ண முடியாது. ஸோ அந்த அவுட்லைனை ஒட்டியே போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கட்டாயம் போடுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ ஊரில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ், அதனால தான் கொஞ்சம் என்னால் ஒரு 1 வீக்காக போட முடியலை. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேஸ்லேருந்து நான் கண்டினியூவாக வீடியோ கிளாஸஸ் வீடியோ போடுறேன். பட் நீங்கள் வந்து கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது குட்டி குட்டி செயினாக போடுங்க. அப்போ தான் நீட்டாக வரும். பெருசாக போடாதீங்க. எவ்வளோ பெரிய இமேஜாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பெருசாக போட்டு பழகாதீங்க, குட்டி குட்டியாக போட்டு பழகுங்க. இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒரு 1 இன்ச்சுக்கு அந்த மாதிரி போதும். ஒரு கொஞ்சம் டால் மாதிரி இருக்குன்னா அதை ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே முடிக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேப்லாம் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்குள்ளே முடிச்சிருங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க. பெருசாக போட்டிங்கன்னா குட்டியில் வராது. இப்போ லாஸ்ட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2. தேங்க்யூ.